ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாரிசு முறையிலே தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒவ்வொரு மதங்கள்ல உள்ள தவறுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு இஸ்லாத்துல உள்ள நிறைவுகளை எல்லாம் உணர்ந்து இப்படி யாரும் நம்ம இஸ்லாத்துக்கு வரல. நம்முடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க, நம்மளும் முஸ்லீம் ஆயிட்டோம். அவங்க எப்படி முஸ்லீம் ஆனாங்கன்னா, அவங்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீமா இருந்தாங்க, அதனால அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்படி வாரிசு முறையில தான் நாமெல்லாம் இந்த இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே தவிர, விளங்கி சிந்தித்து ஆராய்ந்து இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்ம ஒரு முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் இஸ்லாமா இருந்திருப்போம். அவங்க எப்படி நம்மளை வளர்த்தாங்களோ அப்படித்தான் இருந்திருப்போம். அப்ப நம்மள ஒரு பை சான்ஸ் நம்மளெல்லாம் இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கிறோம். ஒரு சான்ஸ் வந்துருச்சே தவிர நம்ம ஒரு சாய்ஸா நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம அடையல. அப்படியே நம்ம இருந்துட முடியுமா? ஒரு சான்ஸாக அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா கூட அதிர்ஷ்டவசமா கிடைச்சதுதானு தூக்கி போட்ட முடியாது. திடீர்னு ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, உழைக்கல கஷ்டப்படல, நான் திடீர்னு தானே கிடைச்சுன்னு தூக்கி போட்ட முடியுமா? அந்த 1 கோடி ரூபாயுடைய மதிப்பை வழங்கத்தான் வேணும். இனிமே கிடைச்ச பிறகாவது எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய மதிப்பு என்ன, ஒவ்வொரு பைசாவுக்கு என்னென்ன மரியாதை இருக்குது, இதுல கொஞ்சம் குறைஞ்சா நம்ம என்ன ஆகும், என்னென்ன காரியத்துக்கு செலவு பண்ணணும். அப்ப உழைக்காமல் ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதுக்காக வேண்டி அதனுடைய மதிப்பை விளங்காம நான் இப்படியே தான் காலமெல்லாம் இருப்பேன், எனக்கு உழைக்காம தானே கிடைச்சு, அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது. ஏதோ நம்ம அதிர்ஷ்டவசமாக முஸ்லீம் ஆயிட்டா கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கணும், விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய ஜீவநாடியாக திகழ்கிற ஒரு கொள்கையை, ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த 1 மாசத்துக்கு பேச போறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக திகழக்கூடியது ஏகத்துவ கொள்கை. மற்ற மற்ற சட்டத்திட்டங்கள்லாம் தனியா இருக்குது, இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய ஜீவன் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஜீவநாடி, உயிர் நாடியாக திகழக்கூடிய முக்கியமான ஒரு கொள்கை. இந்த ஒரு கொள்கையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க. தொழுகையை தவிர வேற எந்த சட்டம் இல்ல. மக்காவுல இருக்கும்போது, மக்காவுல இருந்த காலகட்டத்தில் தொழுகை மட்டும்தான் கடமையா இருந்துச்சு. அப்ப ஜகாத் கடமை இல்ல, அப்ப நோன்பு கடமை இல்ல, அப்ப ஹஜ் கடமை இல்ல. ஏதோ ஜாகிலியாக்கள் வழக்க பிரகாரம் ஹஜ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு கடமை வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தின்னு சொல்லி நமக்கு அது கடமையாக்கப்படல. தண்ணி அடிக்கிறது தடுக்கப்படல, எத்தனையோ தீமைகளுக்கு தடை செய்யப்படல. எது மட்டும்தான் இருந்துச்சு? எல்லாம் அந்த கொள்கை மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல வாழ்ந்த 13 வருஷ காலம் எதுக்கு பேசிக் பண்ண அடிப்படை போட்டாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் போட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தங்கிற நம்ப வைக்கிறதுக்கு தான் பாடுபட்டாங்க. சட்டத்திட்டங்கள் அப்புறம் வச்சுக்கிறோம், முதல்ல உள்ளத்துல என்ன பதியணும்னு கேட்டா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. இந்த ஒரு கொள்கையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உள்ளங்கள்ல ஆழமாக பதிய வைப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணாங்க. அவங்க உள்ளத்துல அதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு. அஸ்திவாரத்தான் பலமா போடணும். இஸ்லாத்துல அஸ்திவாரம் ஒண்ணு, கட்டிடம் ஒண்ணு இருக்கு. நீங்க கட்டிடத்தை எவ்வளவுதான் ஷோவா கவர்ச்சியா கட்டினாலும் கீழே அஸ்திவாரம் தோண்டாம மேல இருந்து எழுப்பி கட்டுறேன்னு வைங்க, எவ்வளவு நாளைக்கு நிக்குமா? முதல்ல நிக்காது. அப்ப எது பலமா இருக்குன்னு, கட்டிடம் சின்ன குடிசையா இருந்தா கூட இருந்துட்டு போகுது, கீழே அஸ்திவாரம் தோண்டணும், அந்த செவர் கீழே பதிக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் மேல எழுப்பணும். அப்பதான் அது குடிசையா இருந்தாலும் சரி அரண்மனையா இருந்தாலும் சரி நிக்க முடியும். நீங்க அஸ்திவாரமே இல்லாம அல்லது பலவீனமான உருஜானுக்கு அஸ்திவாரம் தோண்டி அதுல கொண்டு எழுப்புனீங்கன்னு சொன்னா உருண்டு பிறண்டும் நாங்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா பலமான அஸ்திவாரம் போடுறாங்க. சட்டம் கிட்டம் அப்புறம் வச்சுக்கிருவோம். முதல்ல என்ன செய்யணும்? உள்ளத்துல உள்ள கசடு கழிவு எல்லாம் வெளியே போகணும். அல்லாஹ்வை தவிர யார் யாருக்கெல்லாம் உள்ளத்துல இடம் இருக்குதோ அவ்வளவு இதுக்கு வெளியே போடு. கல்லுக்குள்ள மரியாதைக்கு வெளியேறி, கபருக்குள்ள மரியாதைக்கு வெளியேறி, செத்தவனுக்குள்ள மரியாதைக்கு வெளியே போடு.
உசுரோட உள்ளவனுக்குள்ளே மரியாதைக்கு போடு, ஆட்சியாளருக்குள்ள மரியாதைக்கு வெளியே போடு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு கட்டடத்தை இறக்குங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவே இல்லங்கிறதுல ஆரம்பிக்குது. களை எடுக்கிற தோண்டி பறிச்சு எடுத்து தூக்கி எறிஞ்சணும். லா இலாஹன்னு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரிய எவன் இல்ல, அதான் இல்லங்கிறதா முக்கியம். எல்லாத்தையும் கசட தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் இல்லல்லான்னு அல்லாஹ் கொண்டே வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷ காலமா எதுக்கு பாடுபட்டாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி அந்த மக்களுக்கு சரியா புரிய வைக்கணும். கடவுள்னா யாருங்கிற ஒழுங்கா புரிய வச்சுட்டோம், மடமடமடன்னு அது பாட்டுக்கு எழுப்பிட்டே இருக்கலாம். அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு அதுக்குரிய அவகாசத்துல தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா உறுதியான பிறகு எழுப்பிக்கிட்டே போக வேண்டியதுதான். அஸ்திவாரம் எவ்வளவு பலமா இருக்கோ 50 மாடி எழுப்பலாம், 100 மாடி எழுப்பலாம், அதுக்கு தகுந்த அஸ்திவாரத்துக்கு தகுந்தவாறு மேல கிளப்பிக்கிட்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்திவாரத்துக்கு தான் அதிக நாள் எடுத்தாங்க, 10 வருஷம் தான் மத்த எல்லாத்தையும் சேர்த்து. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு தொழுகைக்கு மட்டும் எடுத்துக்கொண்ட காலங்கள் 13 வருஷமும், மீதி உள்ள அம்புட்டு இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு சட்டத்திட்டங்களுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 10 வருஷம். மதீனாவுக்கு போன 10 வருஷம் தான் மத்த சட்டத்திட்டங்கள்லாம். 13 வருஷ காலம் இதையவே திருப்பி திருப்பி சொன்னாங்க. பூச சொல்ல ஒண்ணுமே இல்ல. 13 வருஷ காலம் பெருசா சட்டத்திட்டங்களை வரவே இல்லை, வகி வரல, அதை செய்யாத இதை செய்யாத ஒன்னும் வரல. தொழுகையை தவிர ஒரு சட்டமும் வரவே இல்லை. எல்லாம் என்ன, எப்ப பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு எதிரான வாதங்கள், அதை ஒட்டச்சு தவிடுபடியாக்கி எல்லாம் போலி கொள்கை என்று நிரூபிச்சு காட்டி அல்லாஹ் ஒருத்த மட்டும் இருக்கிறாங்கிறத நிலைநாட்டுவதற்காகத்தான் தங்களுடைய முழு வாழ்க்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய முக்கியமான கொள்கை ஏகத்துவ கொள்கை. அப்ப இந்த கொள்கையை பற்றி முழு அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு தான் விளக்கம். இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல என்னென்ன அடங்கி இருக்குது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு 13 வருஷம் என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி 13 வருஷம் சொல்வதற்கு என்ன இருக்குது? ஒரு நாள்ல முடிச்சிட்டு போகலையே. 13 வருஷ காலமா இதையே சொல்றாங்கன்னு சொன்னா இதை என்ன கன பரிமாணத்தோட சொன்னாங்க, என்ன உள்ள அர்த்தத்தோட சொன்னாங்க? அந்த 13 ஆண்டு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு என்னென்ன வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து இந்த அஸ்திவாரத்தை தோண்டி தோண்டி பலப்படுத்தினார்களோ அந்த மாதிரியாக நம்ம இதயத்தை பலப்படுத்திக் கொண்டோம்னு சொன்னா ஈமான ஆட்ட முடியாது, அசையாது, ஒரு சலனம் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஆட்டங்கன்ற அளவு பலவீனமா போயிடாது. அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஒரு நிலைமைக்கு போகணும். அல்லாஹ் கூட உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான் தெரியுமா? மஸலு கலிமத்தின் தையிபத்தின் கமஸலி ஷஜரத்தின் தையிபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அழகான கொள்கை வார்த்தை இருக்க, அதற்கு இந்த லா இலாஹ கலிமத்து தையிபான்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா கமஸலி ஷஜரத்தின் தையிபா, அழகான ஒரு மரத்திற்கு உதாரணம். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? அதனுடைய அஸ்திவாரம் வேர் ஊண்டி இருக்கிறது, கீழே பள்ளமாக நெஞ்சிருக்கிறது, வேர்கள் வேர் விட்டு படர்ந்திருக்கிறது, அதனுடைய கனிகள் மேலே சொரிந்து கொண்டிருக்கிறது, கீழே வேர்கள் ஆழமா பதிஞ்சிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கலிமாவாக்கு உதாரணம் மரம்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அதே நேரத்தில் கெட்டதுக்கு உதாரணம் காட்டும் பொழுது என்ன சொல்றான்? மஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின் கஷஜரத்தின் ஹபீஸா உஜ்துஸ்தத் மின் ஃபௌகில் அர்த் மா லஹா மின் கரார். அந்த கெட்ட வார்த்தை கெட்ட கொள்கைக்கு என்ன உதாரணம் என்று கேட்டால், தவறான கொள்கைகளுக்கு என்ன உதாரணம் என்று கேட்டால், பிடுங்கி எரியப்பட்ட மரத்தை போல, அதற்கு வேரும் இல்லை மேல கனியும் இல்லை, பிடுங்கி எரியப்பட்ட மரம் ஒண்ணு கெட்ட கொள்கைக்கு உதாரணம். நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன? வேற ஊன்றி ஆழமாக ஊடுருவி இருக்குது, அதனால மேல கனி காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியான ஒரு மரத்திற்கு அல்லாவே இந்த அஸ்திவாரத்தான் உதாரணம் காட்டுறான். நல்ல கொள்கை ரசூலுல்லாஹ் போட்ட கொள்கை இருக்குது, பிடுங்கி வீசப்பட்ட மரம் இல்ல, ஆழமாக பதிந்து வேரூன்றிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூட சுட்டி காட்டுறான். அந்த அளவுக்கு ஆழமாக இந்த கொள்கை நம்முடைய உள்ளத்துல பதியணும். ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம நம்பிட்டு போவோம் அப்படி இருக்க கூடாது. அதற்காக நம்ம என்ன எடுத்துக்கொண்டோம்? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல கடுகு அளவுக்கு சந்தேகம் இல்லாமல் நம்ம நம்புவதற்கு என்ன பண்ணணும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட வைத்தார்கள்.